இந்தியன் பாலிடிக்ஸ்லாம் பார்த்து போர் அடிச்ச நமக்கு கொரியன் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சும்மா நெட்ஃப்ளிக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்த வெப் சீரிஸ் தான் த வில் விண்ட். படத்தில் ஆக்ஷன் கிடையாது, படத்தில் வைலன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் கான்வர்சேஷன், அவ்வளோதான். 2 பேரும் நின்று பேசுவாங்க. அதுவே பயங்கர ட்விஸ்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு எபிசோட்லையும் மினிமம் ஒரு 3லேருந்து 4 ட்விஸ்ட் இருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அந்த பர்சன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. நார்த் கொரியா ப்ளஸ் சவுத் கொரியாவில் அந்த ரெண்டுக்குமே இடையில இருக்கிற அந்த பாலிடிக்ஸை வந்து கரெக்டாக அவங்க டிவைட் பண்ணி அட்வொகேட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி சம்திங் அவங்க ஒரு ஏஜென்சி இருக்கு. அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கீழே தான் அங்கே இருக்கிற பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்டோட கேண்டிடேட் எல்லாருமே கீழே இறங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சிஸ்டம் அண்ட் அந்த சிஸ்டமேட்டிக்காக அவங்க ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப எலாபரேட்டடாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு கனெக்டபுளாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா அப்படின்னா இதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வைலன்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது, வைலன்ஸ் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கான்வர்சேஷன், அவ்வளோதான். ஆனால் அதோட பிரம்மாண்டம் வந்து உங்களை ஒவ்வொரு எபிசோடுக்கும் தூக்கிட்டு போய் எங்கேயும் நிறுத்திடும். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்